இன்றைக்கி நம்ம வந்து இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ராகி இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இந்த இடியாப்பம் வந்து நான் வந்து ராகி மாவில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடை ராகி மாவில் தான் செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாவு தான் நான் எடுத்துருக்கிறது. நான் வந்து இந்த ராகி மாவு தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் மாவை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து க்ளீனாக இருக்கிற மாவு தான். இதுக்கு சலிக்கிறதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது வந்து க்ளீனாகவே வரும். இப்போ வந்து நான் 2 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெதுப்பாக இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணி இதில் சேர்த்தா போதும். நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், முதல்ல கரண்டியில் நீங்கள் கலந்து கொடுங்க. கரண்டியில் கலந்து கொடுத்துருங்க எல்லா பக்கமும் நல்லா. அதுக்கப்புறம் கை வச்சு நம்ம கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கரண்டி வச்சு. இப்போ வந்து நம்ம கை வச்சு கலந்து கொடுக்கலாம். நம்ம கை வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி பேசினோன்னா, இது வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பேசினோம். அதாவது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு. நம்ம வந்து அந்த சுடு தண்ணி வச்சு தான் நம்ம இது பேசி போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மாவு பேசி போகிறேன். இந்த மாவு எப்படி பேசினோன்னா, நம்ம வந்து ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு விரல் வந்து அழுத்தினாக்கா உள்ளே போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த இடியாப்பத்துக்கு மட்டும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம வந்து இடியாப்ப அச்சில் போட்டு நம்ம இடியாப்பம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்க மாவுன்னு பார்க்கும்போதே தெரியுது சாஃப்டாக இருக்க மாவுன்னு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு மேலெல்லாம் தடவி கொடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் வந்து நல்லா பிழியறதுக்கு ஆகும். பார்த்திங்களா, நான் வந்து இவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நல்லா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இடியாப்பாச்சி எடுத்திருக்கேன். நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிலெல்லாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடியாப்ப தட்டு கூட நான் எடுத்திருக்கேன். இடியாப்ப தட்டில் கூட நம்ம வந்து எண்ணெய் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய பால் சைஸில் எடுத்திருக்கேன். இது வந்து இடியாப்ப குழாயில் போட்டு நம்ம வந்து இடியாப்பம் பிழி போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு இடியாப்பம் பிழிஞ்சிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் இடியாப்பம் பிழியறது காமிக்கிற. பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா வருது. இடியாப்பம் ஃபுல்லாக பிழியறதுக்கு வருது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு தட்டில் கூட நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ 3 தட்டிலையும் ஒன்றா பிழிஞ்சிட்டேன் நான். இப்போ பாருங்கள், நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன் 3 தட்டில். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டு வந்து இது வந்து இடியாப்பம் ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி கொச்சின்னு இருக்குது, அது உள்ளே வச்சிடலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இடியாப்பத்தை வந்து ஸ்டீமில் வச்சுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இடியாப்பத்தை இட்லி தட்டில் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் நான். பாருங்கள், இட்லி தட்டில் வந்து சின்ன சின்ன இடியாப்பமாக வரும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. நான் வந்து இப்போ எல்லா பிளேட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பிழிஞ்சு எடுத்து இத்தியும் வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாக்கா போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பிளேட் எடுத்துருக்கேன். 2 பிளேட்லேயும் நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இட்லி பிளேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இத்தையும் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வச்ச இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அத்தையும் எடுத்து காமிக்கிறேன். பார்த்திங்களா, நான் வந்து வச்சது வந்து நல்லா ஸ்டீம் ஆகி வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இடியாப்பம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும் இது.
இது ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து கையில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம கையில் எடுக்கும் போதே இது வந்து கட்டாகி வருது. இதே மாதிரி நம்ம எல்லா இடியாப்பமும் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து சர்விங் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த இடியாப்பம் காமிக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு இடியாப்பம்னு. இப்போது இந்த இடியாப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு தட்டில் எடுத்து வச்சு இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. நாம் வந்து மொதல் செஞ்சோம் இல்லைங்களா இட்லி பிளேட்டில், அதையும் நான் வந்து காமிக்கிறேன் நான். பாருங்கள் இப்போ வந்து இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக இருக்குது. இது வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வந்து இதையும் நம்ம வந்து வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. சின்ன சின்ன இடியாப்பம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தேங்காய் பால் தான் செஞ்சு எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.